+2 படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸாமில் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ராஜா, தைரியப்படுத்துவீராக ராஜா. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதில் எழுதி ஒரு பெரிய வெற்றியை அடையணும் ஆண்டவரே, பெரிய வெற்றியை அடையணும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. இந்த சத்தத்தை கேட்குற எந்த குடும்பத்தில் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதினாலும் அந்த பிள்ளைகள் மேல கர்த்தருடைய தயவுள்ள கரம் அமருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற செவ்வாய்க்கிழமை மாலையிலே நடக்கிற அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப், ஹீலிங் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், இதில் நாங்கள் சாட்சிகளை கேட்கணும் ஆண்டவரே. அப்படியே பாட பாட அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை கூடவே இருப்பதாக. திருச்சபையில் நடக்கிற மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை நடக்கிற அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். வருகிற மாதம் முழுக்க நீர் என்ன பேசுகிறீர் என்கிறதை கர்த்தர் எங்களுக்கு அந்த இடத்துல சொல்ல போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. இந்த ஊழியத்திற்காய் தாங்குகிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இவ்வளவு நேரம் இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல லைவ்ல அட்டன் பண்ற பிள்ளைங்க, இன்னும் முடிச்சதுக்கு பிறகு அட்டன் பண்ற பிள்ளைகள், எந்தெந்த காதுகளிலெல்லாம் இந்த வார்த்தை கேட்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு தேவ மகிமை அவர்கள் மேல் அப்படியே இறங்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். பிள்ளைகள் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் கர்த்தர் பதில் தருவீராக. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எந்த ஜெப குறிப்பு அவங்க மனசுல இருக்குதோ, எந்த ஜெப குறிப்பு அவர்கள் லைவ்ல அனுப்பிட்டு இருக்காங்களோ அத்தனை ஜெப விண்ணப்பத்திற்கும் பரலோகத்தின் தேவன் கேட்டு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை பிளஸ் பண்ணி கொடுங்க ராஜா. கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளை கை தூக்கி எடுங்க ராஜா. வேலைக்காக எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய பலத்திலே உங்களுடைய பலன் விளங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்களிலே சமாதான குறைவுகள் மாறுவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு மேல் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களும் துரைத்தனங்களும் எடுக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவருடைய வேலி அடைக்கப்படுவதாக. திருச்சபையினுடைய அந்த ஆண்டவருடைய இடத்துல அந்த மண் ஜல்லி கொட்டுகிறதற்காக உதவி செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் தருவீராக ராஜா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக.